பெற்றதற்காக ரெவரண்ட் ஃபாதர் லூசியன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அதன்படியாக வேத வசனம் வாசிக்க மிஸ்ஸஸ் ஜாஸ்மின் ஜின்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். திருப்பாடல்கள் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள இறை வார்த்தைகள். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும்புல் வெளிமீது என்னை அவர் இளைப்பாற செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்து செல்லுவார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்துவார். மேலும் சாகும் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். உன் கோலும் நெடுக்கடியும் என்னை தேற்றும். என்னுடைய எதிரிகள் கண்முன்னே எனக்கொரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர். என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை உடன் சூழ்ந்து வரும். நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. அனைவரையும் வரவேற்பதற்காக மிஸ்டர் ஃப்ரெடி பியூஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லா புகழும் நிறைவுக்கு வந்தவர்களை வரவேற்புதான் தமிழர் பண்பாடு. அந்த பண்பாட்டிற்கான முதலாக இந்தியாவில் இறை சமூகத்தில் அமர்ந்து நமக்காக இறைவெல்லாம் பரிந்து பேசுகின்ற நமது குடும்பத்தின் உன்னத உறுப்பினர் தாத்தா கியூவன்ஸ், பாட்டி அன்காசி, பெரியப்பா பத்ரோஸ், சித்தப்பா வெல்ஃபேர் அவர்கள் குடும்ப விழாவில் பங்கேற்கிறார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். நமது பங்கு தந்தை திரு லூசியன் தோமஸ் அவர்கள் தனது பிஸியான நேரத்திலும் தனது அழைப்புக்கு இணங்க தனது அலுவலை மாற்றி வைத்துக் கொண்டு நம்மை கொண்ட அன்பினால் நமது குடும்ப விழாவை சிறப்பிக்க இங்கு வந்துள்ளார்கள். அவரை நமது கியூவன்ஸ் அன்காசி குடும்பத்தின் சார்பிலும் விழாவை பொறுப்பெடுத்து நடத்தும் 3ஆம் குடும்பத்தின் சார்பிலும் வருக என அன்போடு வரவேற்கிறேன். நமது குடும்பத்தின் முதல் மருமகளான திருமதி செலின் மேரி பத்ரோஸ் அவரை நமது குடும்பத்தின் மதர் தெரேசா அவர் மதர் தெரேசாவைப் போல இரக்கமும் கனிவும் உடையவர். அவர் முதல் மருமகளாக வந்து குடும்பத்தை ஒற்றுமையுடன் கட்டி காத்தவர். அவரை நமது குடும்பத்தின்
சார்பிலும் விழாவை பொறுப்புடன் நடத்தும் 3ஆம் குடும்பத்தின் சார்பிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். நமது குடும்பத்தின் 2வது மருமகள் திருமதி ரெஜினா அமல்தாசன் அவர்கள். அவர் மிகுந்த கண்ணியமும் அன்புள்ளமும் கொண்டவர். இவர் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை உடையவர். நமது குடும்ப விழாவை சிறப்பிக்க வந்துள்ள அவரை நமது குடும்பத்தின் சார்பிலும் விழாவை பொறுப்புடன் நடத்தும் 3ஆம் குடும்பத்தின் சார்பிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். நமது குடும்பத்தின் 3ஆம் மருமகள் திருமதி பெல்சி பென்சிகர் அவர்கள். இவர்கள் இன்றைய விழாவை பொறுப்புடன் நடத்தும் 3ஆம் குடும்பத்தின் தலைவியாவார்கள். அவர் சிறந்த சிந்தனையாளர். இவர் எப்போதும் நமக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கி நம்மை நேர்வழியில் வழிநடத்தி வருகின்றார். இருப்பதை வைத்து சமாளிக்கக்கூடிய மனநிலையுடையவர். நமது குடும்ப விழாவை சிறப்பிக்க வந்துள்ள அவரை நமது குடும்பத்தின் சார்பிலும் விழாவை பொறுப்புடன் நடத்தும் 3ஆம் குடும்பத்தின் சார்பிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். நமது குடும்பத்தின் 4ஆம் மருமகள் திருமதி அன்னம்மாள் வில்ஃபர்ட் அவர்கள். அவர் இறைபக்தியும் இறை அருளும் நிறைய பெற்றவர். ஜபிப்பதிலும் பிறருக்காக இறைவேண்டல் செய்வதிலும் மிகுந்த ஆர்வமுடையவர். அவர் நமது விழாவை சிறப்பிக்க நமக்காக ஜபிக்க இங்கு வந்துள்ளார். அவரை நமது குடும்பத்தின் சார்பிலும் விழாவை பொறுப்புடன் நடத்தும் 3ஆம் குடும்பத்தின் சார்பிலும் அவரை வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். நமது குடும்பத்தின் 5ஆம் மருமகள் திருமதி புஷ்பலீலி பிரான்சிஸ் அவர்கள் கேரள அரசின் மருத்துவத்துறையில் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர் வரும் நோயாளிகளுக்கு மருந்திலும் அதைவிட மேலாக அன்பினால் அவர்களிடம் பழகி மன நிம்மதியோடு நோயை குறைத்து பணியாற்றி வருகிறார்கள். தனது இடையாறாத அலுவலகம் நீண்ட தூரம் பயணம் செய்து நமது விழாவை சிறப்பிக்க இங்கே வந்துள்ளார்கள். அவரை குடும்பத்தின் சார்பிலும் விழாவை பொறுப்புடன் நடத்தும் 3ஆம் குடும்பத்தின் சார்பிலும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். நமது குடும்பத்தின் 6ஆம் மருமகள் திருமதி டெல்பி ஆல்டன் அவர்கள். அவர் மிகுந்த பொறுப்பு மிக்கவர். எல்லாம் ஒழுங்காக நடைபெறும் என்றும் என நினைப்பவர். அனைவரோடும் மிக எளிதில் பழகுவார். மிக அமைதியானவர். இன்முகத்துடன் பேசும் குணமுடையவர். உபசரிப்பதில் வல்லமை உடையவர். இவரும் நமது விழாவை சிறப்பிக்க கேரளா மாநிலத்திலிருந்து வந்துள்ளார். ஆகவே அவர்களை நமது குடும்பத்தின் சார்பிலும் விழாவை பொறுப்புடன் நடத்தும் 3ஆம் குடும்பத்தின் சார்பிலும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். நமது குடும்பத்தின் இறுதி மருமகள் திருமதி தேவி சூசநாயகம் அவர்கள் தனது பெயருக்கு ஏற்றபடி குழந்தை முலம் மாசற்ற அன்பும் கொண்டவர். குடும்பத்தின் எந்த நிகழ்வுகளை நடைபெற்றாலும் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கெடுப்பவர். எந்த செயலை முன்னெடுந்து நடத்துபவர். நமது குடும்ப விழாவை சிறப்பிக்க வந்துள்ள அவரை நமது குடும்பத்தின் சார்பிலும் விழாவை பொறுப்புடன் நடத்தும் 3ஆம் குடும்பத்தின் சார்பிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். மேலும் அன்டாசி குடும்பத்தை சார்ந்த அனைத்து மக்களையும் 3ஆம் குடும்பத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
வாசிப்பதற்காக லில்லி புஷ்பம் தடியஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். குடும்ப ஆண்டு விழா அறிக்கை. நாள் 27/12/2015. இடம் தூய மரியன்னை சமூக நலக்கூடம், வள்ளவிளை. சிறப்பிப்பவர் 3ஆம் குடும்பத்தினர். 2வது ஆண்டு குடும்ப விழாவானது சீரும் சிறப்புமாக 28/12/2014 அன்று நடைபெற்றது. நமது பங்கு தந்தை ரெவரண்ட் ஃபாதர் லூசியான் அவர்களின் சிறப்புரையும் நமது குடும்ப அங்கத்தினர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நமது மனதை தொடும் வண்ணமாக அமைந்தது. சிறு குழந்தைகள் முதல் வயதான பெரியவர்கள் வரை அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்து தங்கள் அன்பை பரிமாறினார்கள். காலை முதல் மாலை வரை அனைவரும் ஒரே இடத்தில் கூடி குடும்பத்தின் ஒற்றுமையை வெளிக்கொணர்ந்தார்கள். இவ்வாறு 2வது குடும்ப ஆண்டு விழா இனிதே முடியது. 3வது குடும்ப ஆண்டு விழா தொடங்குகிறது. 27/4/2015 அன்று சூசைராஜ், சுமிதா இவர்களின் திருமணத்தின் போது புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதன் விவரம் பின்வருமாறு. பிரசிடென்டாக மிஸ்டர் ரெடி அவர்களையும், வைஸ் பிரசிடென்டாக மிஸ்டர் ஒலிவர் அம்ப்ரோஸ் அவர்களையும், செக்ரட்டரியாக மிஸ்ஸஸ் லில்லி புஷ்பம் தடையூஸ் அவர்களையும், கேஷியராக மிஸ்ஸஸ் ரெட்சி டிக்டோ அவர்களையும், கோஆர்டினேட்டராக மிஸ்டர் ஜேம்ஸ் பிரான்சிஸ், மிஸ்ஸஸ் ஸ்டெல்ஜா ரஷீப் அவர்களையும் தேர்ந்தெடுத்தார்கள். அதன்பின் மிஸ்ஸஸ் புஷ்பலில்லி பிரான்சிஸ் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நமது குடும்பத்தில் உள்ள அனைவரும் கேக் வெட்டி சிறப்பித்தார்கள். 29/4/2015 அன்று கிரீடர் ஷாலினி இவர்களின் திருமணத்தன்று மிஸ்ஸஸ் ஒபிஷா சிசில் அவர்கள் தனது பிறந்த நாளை முன்னிட்டு கேக் வெட்டி சிறப்பித்தார்கள். அதன்பின் நமது நிர்வாகிகளால் சில முடிவுகள் எடுக்கப்பட்டன. அவை பின்வருமாறு. பிக்னிக் 20/6/2015 அன்று கன்னியாகுமரி, தேவாஸ், வட்டக்கோட்டை, முட்டம் போன்ற இடங்களில் சுற்றுலா சென்று அங்கேயே போட்டிகள் பல நடத்தி வெற்றியாளர்களை தேர்ந்தெடுத்தார்கள். குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் பெரியோர்களுக்கும் பால் பிடுங்குதல், கோட்டை கபடி, வடம்வலி, ரிலே, கலர்பால் கலெக்ஷன் போன்ற விளையாட்டுகள் நடத்தப்பட்டன. மீட்டிங். மாதத்திற்கு ஒருமுறை அனைவரும் ஒன்று கூடி பல முடிவுகள் எடுக்கப்பட்டன. அம்முடிவுகளில் சிலவற்றை பார்ப்போம். கிறிஸ்துமஸ் கரோல். 3ஆம் தலைமுறை ஆண்களும் பெண்களும் இவர்களின் சீருடையானது ஆண்களுக்கு பிளாக் பேண்ட், ஒயிட் ஷர்ட், டை, பெண்களுக்கு ஒரே மாதிரியான சாரியும் எடுக்கப்பட்டது. இவ்வாறு கிறிஸ்துமஸ் கரோல் ஆனது 27/12/2015 அன்று இனிதே நடைபெற்றது. புது நிகழ்வுகள். நமது குடும்பத்திற்கென்று காலண்டர் ஒன்று தயார் செய்யப்பட்டுள்ளது. இதில் நமது குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களின் பிறந்த நாளும் புகைப்படமும் குறிக்கப்பட்டுள்ளது. சாதனையாளர்களுக்கு வில்ப்ரோ அவார்டு ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் அனைவரும் உற்சாகத்தோடு கலந்து கொள்கின்றனர். நமது கலை நிகழ்ச்சிகளை பிரமாதப்படுத்துவதற்காக கானமேளா, மக்கள் மருமக்கள் போட்டிக்கு போட்டி, நாடகம், பட்டிமன்றம் என பல வியப்பூட்டும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றது. குடும்ப விழாவின் செலவுகளை மனதில் கொண்டு ஒவ்வொரு குடும்பத்தினரிடமிருந்தும் ரூபாய் 1500 வசூலிக்கப்படுகிறது. இறுதியில் மகிழ்ச்சியான ஓர் கருத்து என்னவென்றால், நமது குடும்பத்தின் மொத்த நபர் எண்ணிக்கை கடந்த ஆண்டு 105ஆக இருந்தது. இவ்வாண்டு 113ஆக உயர்ந்தது என்பதில் பெருமை கொள்வோம். இந்த அறிக்கை செயற்குழு மற்றும் வளர்ச்சிக்குழு உறுப்பினர்களின் ஒப்புதலின் பேரில் சமர்ப்பிக்கப்படுகிறது. சமர்ப்பிப்பவர் செயலர் லில்லி புஷ்பம் தடையூஸ். தேதி 27/12/2015.
அடுத்தபடியாக நமது குடும்பத்தை சார்ந்த கவிதை வாசிப்பதில் கிங்கான நமது கிளீட்டஸ் பத்ரோஸ் அவர்களை ஒரு அருமையான கவிதை கூறுவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். 5 தலைமுறைகளை கொண்டாடும் நமது குடும்ப தலைவர்கள், முதல் தலைவர்கள் 2, 2ஆம் தலைமுறையில் எண்ணிக்கை 14, 3ஆம் தலைமுறையில் எண்ணிக்கை 50, 4ஆம் தலைமுறையில் எண்ணிக்கை 47, 5ஆம் தலைமுறையில் எண்ணிக்கை 1. மொத்தத்தில் நமது குடும்பத்தின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 114. இதில் ஆண்கள் 56 பேரும் பெண்கள் 58 பேருமாக உள்ளனர். அகில சர்வமும் படைத்த நம் ஆண்டவர் என்பவர் ஒரு கலைஞர். அவர் படைத்த அதிசயம்தான் நமது குடும்பம். அழகின் தாயகம் இந்நாடு, பேர் பெற்ற குமரியும் உள்ளது இந்நாடு. குமரியில் உள்ளது நமது ஊரு. இந்த ஊரில் இறந்தது 2 பேரு, 2இல் பிறந்தது 7 பேரு. இந்த 7இல் மலர்ந்தது நமது வாழ்வு. பகைமைகளை மறப்பதுதான் நட்பு. நிதம் பகைத்திருந்தால் அது என்றும் தப்பு. வகை வகையாய் வார்த்தைகளை செப்பு, நம் வாழ்விற்கு தேவையாகும் உப்பு. கொள்ளாதே எவரிடமும் வெறுப்பு, கொண்டு வர வேண்டும் நல்ல பொறுப்பு. கொஞ்சி பேசுவதைத்தான் நீ விரும்பு, அதை கோபம் கொள்ளும் மனதிற்கோ நெருப்பு. கட்டி காக்க வேண்டியது கற்பு, அது கவிழ்ந்து விட்டால் வாழ்க்கை முறை தப்பு. காட்டிவிடு எவரிடமும் நகைப்பு, அது குறைந்து விட்டால் வந்துவிடும் பகைப்பு. கல்லாததை கற்றுவிடு, கற்றதை நீ கற்பித்திடு. தேவை என்றால் தேடி எடு, தேடிய பின் வாய் மூடிவிடு. நடந்த தீமையை மறந்துவிடு, நடப்பதையோ நீ நினைவில் எடு. வீணான வார்த்தைகளை மனதில் விடு, விருப்பமுடனே நீ ஞானம் கொடு. ஏழ்மை என்பதை நீ இன்றே படி, வளமை பெற்றிடமே நீ உழைப்பை படி. வாழ்க்கை தத்துவத்தை நீ வாழ்ந்தே படி, உன்னை கண்டு மற்றவர்கள் வாழும் விதமாய் படி. அப்படி வாழ்ந்தாலே வாழ்க்கைப்படி, எப்படி என்று நல்லோர் சொற்படி. ஒன்றுபட்டு நின்றாலே உலகம் நம்மிடம், நாம் 2பட்டு நின்றாலே கலகம் வந்துடும். தொன்றுபட்டு தொழிலிடுவோம், நமது தேசத்தை நாம் வென்று நின்று காட்டிடுவோம். தேவைக்கு பேசினால் தேனாகும், தேவையின்றி பேசினால் வீணாகும். அளவோடு பேசினால் அமுதமாகும், அளவின்றி பேசினால் பகையாகும். சுவையோடு பேசினால் கவிதையாகும், சுவையில் சிறந்தது தமிழாகும். தமிழுக்கு பெருமை நமது வாழ்வாகும். இத்துடன் முடிக்கிறேன். சிறந்ததோர் சிந்தனையை கவிதை வழியாக தந்த மிஸ்டர் கிளீட்டஸ் பத்ரோஸ் அவர்களுக்கு நன்றியை செலுத்துகிறோம். அடுத்தபடியாக பரிசு வழங்குதல். பரிசு வழங்குவதற்காக ரெவரண்ட் ஃபாதர் லூசியன் தாமஸ் அவர்களை மேடைக்கு முன் அழைக்கிறோம். Walking by Star Men. First prize goes to Mr. Alvin. அன்புக்குரியவர்களே, கடவுள் தந்திருக்கும் கரங்களை கை கட்டுவதற்கு மட்டுமல்லாமல் கை தட்டுவதற்கும் உபயோகப்படுத்துமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Second prize goes to Amalavasan. First prize goes to Mr. Sony. Second prize goes to Mr. Jude. Plucking the 10 for sons. First prize goes to Mr. Peters. Second prize goes to Mr. Behin.
அடுத்தபடியாக சிறப்புரை வழங்குவதற்காக ரெவரண்ட் ஃபாதர் லூசியான் தாமஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மேடையில் இருக்கும்